அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கீங்க? லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? லீவ் விட்டதுக்கப்புறம் பசங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாகில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் சிம்பிளாக 120 ரூபா செலவில் நம்ம பர்த்டே கொண்டாடியிருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஓவராக அதிகமாக செலவு பண்ணுறத விட சிம்பிளாக பண்ணாலே பிள்ளைங்க வந்து அதை தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம வீட்டில் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த குழந்தைக்கெல்லாம் தெரிய போகிறதில்ல இவ்வளோ கேக்கு கட் பண்ணணும், நம்ம புது ட்ரெஸ் தான் போடணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் குழந்தையாக சொல்கிறதில்ல. நம்மளாம் அதை அந்த குழந்தைக்கிட்ட நாம்ளா பண்ணுறத பார்த்து தான், இது பர்த்டேனா கேக்கு வெட்டணும், இதுக்கெல்லாம் இந்த பலூன்லாம் இந்த மாதிரி பண்ணணும், இது ரொம்ப ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அது நம்மளாம் பண்ணுறது தான். நம்ம மேலே தான் அந்த தப்பே. ஸோ நம்ம அதை நம்ம குறைச்சிக்கணும். நானும் அதனால தான் ரொம்பவே மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப செலவில்லாமல். அதுவுமே பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் நான் கேக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். ஏன்னா நாங்கள் முன்னாடியிலேருந்து அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், கேக்கெல்லாம் அது மேலே இருக்க க்ரீம்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப கெட்டது, அதனால நம்மளுக்கு வயிற்றுலலாம் புண்ணு வந்துடும் அப்படின்ற மாதிரி நாங்கள் முன்னாடியே அவன்கிட்ட சொல்லி டியூன் பண்ணி வச்சிட்டோம். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனே கேட்டேன், நான் உனக்கு என்னடா பர்த்டேக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு சாக்லேட் மட்டும் நான் எல்லாேருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ உனக்கு கேக்கு வேணாமாடா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு கேக்கெலாம் வேண்டாம், எனக்கு கேக்கெலாம் எனக்கு உடம்பு கெட்டது, அதனால் கேக்கு வேண்டாம், நான் சாக்லேட் மட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்கான். ஸோ சாக்லேட்டும் கெட்டது தான். நான் அதையே பார்த்திங்கன்னா கடல மிட்டாயாக வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா எள்ளு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சில பல சிக்கல். அன்றைக்கி வேறு சரியான மழை ஆகிடுச்சிங்களா, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுவே பார்த்திங்கன்னா அம்மா ஊரில் தான் இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு அங்கே கடை ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதனால தான் அப்புறம் சரின்ட்டு அப்புறம் அங்கேயே ஆனால் இந்த மஞ்சு இருந்தது, அதையே ஒரு 20-25 பக்கமாக வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு என்னென்னா, ஏன் அந்த சாக்லேட்டு கொடுக்கணுன்னு அவனுக்கு அந்த ஆசை வந்ததுன்னா, அவனுக்கு ஸ்கூலில் இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ பர்த்டேனா எல்லோரும் சாக்லேட் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்கள்ல, அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு, அம்மா எனக்கு என்னைக்கு பர்த்டே, நான் என்னைக்கு சாக்லேட் கொடுப்பேன், அப்புறம் இவங்க அண்ணனுக்கு பர்த்டேனா இவன் தான் போய் சாக்லேட் கொடுப்பான், அப்படி இருந்தானா, அதனால் அவனுக்கு அந்த சாக்லேட் கொடுக்கறது அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதான் சரி இப்போ அவனுக்கு அதை கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது, அதை நம்ம தடுக்க வேணாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அதுக்கு அந்த கடல மிட்டாயோ அது மாதிரியோ எதுவும் கிடைக்கல எனக்கு. மஞ்சு தான் அந்த கடையில் இருந்தது. அப்புறம் சரி இதையாவது நம்ம பையனோட ஆசையை அவனுக்கு கேட்டதை நிறைவேற்றணுன்றதுக்காக நான் மஞ்சு மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த மஞ்சை வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரவையை வச்சு கேசரி மாதிரி கிண்டிட்டேன். சரி அது கொஞ்சம் கேக்கு மாதிரி தெரியணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல கொஞ்சம் நான் கலர் பொடி போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் அன்ஹெல்தியாகவும் ஆயிடுச்சு. அதை நான் நெக்ஸ்ட் டைம் நான் அதை அவாய்ட் பண்ணணும். அது கலர் சேர்க்கறதுக்கு அது ஏதோ கேரட் எதுமோ பண்ணுறாங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிடுவேன். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாவது தெரியணும் அப்படின்றதுக்காக சரி அவன் வேணான்னு தான் சொன்னான். ஆனால் எனக்கு ஆசையாக இருந்தது அவனை இந்த மாதிரி பார்க்கணும். ஆனால் சிம்பிளாக எப்படி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து தான் நான் சிம்பிளாகவே கேசரி செஞ்சு அது மேலே வெறும் அந்த கேண்டில் 10 ரூபா தான். ஸோ அந்த 10 ரூபாய வச்சு முடிச்சாச்சு அம்மா கூட. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாருமே அன்றைக்கி ப்ளூ கலர்லேயே போட்டுட்டாங்க. இது நாங்கள் சொல்லி வச்சு கூட பண்ணலை. அவனுங்க 2 பேருக்கும் மொட்டை அடித்து காது குத்துனால அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம். இவங்க 2 பேருமே அதே ட்ரெஸ் எடுத்து போட்டு அவங்கக்கிட்டையும் அந்த கலர் இருந்ததுன்னு எடுத்து போட்டுட்டாங்க. ஸோ எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக வெட்டிட்டோம். அம்மாவும் அன்றைக்கி ப்ளூ கலர் ட்ரெஸ் தான். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் பலூன் எல்லாம் ஊதிட்டு, அது என்ன ஒரு 30 ரூபாய்க்கு தான் அந்த பலூன் வாங்கினோம். அதையும் வாங்கிட்டு அப்புறம் சாக் பீஸ் வேறு இல்லை, அதனால் அப்புறம் இந்த எறும்பு கடிக்க வச்சுருந்த அந்த மருந்து அந்த இதை தான் போட்டு அதெல்லாம் ஹாப்பி பர்த்டேன்னு அக்கா எழுதி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வெட்டிட்டோம். இப்போ இவர் எல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு, ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறான். அவங்க அண்ணன் வேறு எனக்கு குடிக்கலேன்னு பார்க்குறான். இவன் நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன், நாளைக்கு வாங்கிக்கிறேங்கிறான். நாளைக்கெல்லாம் கிடைக்காதடா, இப்பயே வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா வாங்கி கொடுக்குறாங்க அவனுக்கு.
அப்புறம் இவன் போயிட்டு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் கொடுக்குறான். அவனுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த ஒரு ரூ. 120 தான் ஆனது கரெக்டாக. 1/4 கிலோ தான் வாங்கினேன். 1/4 கிலோ வாங்கிட்டு 1/2 கிலோ 1/4 கிலோவுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரியான சுகரை போட்டாச்சு. இருந்த முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுக்கிட்டோம். நெய்க்கு பதிலாக நெய் இல்லை, அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சிட்டோம். ஸோ அதை செய்கிற வீடியோ எடுக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பலூனெல்லாம் வெடிக்க சொன்னான். அதிலெல்லாம் பயந்துக்கிட்டான். எங்கள் பாப்பா மட்டும் எல்லாம் வெடிச்சிட்டு அப்புறம் டான்ஸ்லாம் ஆடிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்படி தான் இருந்தது பர்த்டே செலிப்ரேஷன்.